வாங்க இன்றைக்கி நம்ம லோகு சேனலில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்குன்னு சொல்லலாம், ஒரு மினி டிஃபன் மாதிரியும் சொல்லலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லோகு சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லில் வந்துட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் நான் வந்து கேரட் துருவுறதுல துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, ஒரு பெரிய கேரட் வந்து துருவி போட்டிருக்கிறேன். அது கூட தேவைப்படுற அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும். மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து பொடி பொடியாக நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நல்லா கையிலே வந்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு, உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கேரட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு கேரட் வந்து பெருசு, அது கூட கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தான் கொத்தமல்லி கீரை போட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 50 கிராம் கப்பில் வந்துட்டு 6 கப் மாவு போட்டேன். அதாவது 300 கிராம் மாவு போட்டேன். அதுவே பத்தலை, இன்னொரு 100 கிராம் கூட போட்டிருந்துருக்கலாம். மாவு கலந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு பார்க்கணும். அந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனைய தான் வந்துட்டு நல்லா சாறு வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா கூட வந்து ரொம்ப கொலகொலன்னு போயிடும், நமக்கு வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி வராது. அந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியும் வெங்காயத்தோட சாருமே வந்துட்டு அந்த மாவுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பனைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம அரை மணி நேரம் வச்சுருக்கணும், 1 மணி நேரம் வச்சுருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. டக்குன்னு வந்துட்டு நம்ம அப்போயே பிசைஞ்ச உடனே போடலாம். ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வரமாவு வச்சே திரட்டி எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டை, பூரி கட்டையில் வந்துட்டு வச்சு அழுத்துறதுக்கும் வந்துட்டு சூப்பராக வந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த உருண்டையிலையும் வந்துட்டு எண்ணெய் பூசிட்டு கையிலையும் எண்ணெய் பூசிட்டு தட்டில் வச்சு தான் இப்படி தட்டி தட்டி எடுத்தேன். ராகிக்கு வந்துட்டு ராகி ரொட்டி தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நான் பிணைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலகொலப்பாயிருச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிருக்கணும். அப்படி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக வரமாவு தேய்ச்சி நம்ம பூரியை ப்ரெஸ் பண்ணுறதுல வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், சூப்பராக வந்துடும். தோசைக்கல்லில் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. சப்பாத்திக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோதான் தேவைப்படும். இதை வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கிறதுனால ஒரு 2, 3, 4 கூட வந்துட்டு ஒரே டைமில் வந்து நம்ம போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நல்ல ஹெல்த்தியான ஒரு மினி டிஃபன் இல்லை ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸு. அந்த கேரட்டோட ஸ்வீட்னஸ், அப்புறம் வெங்காயத்தோட காரம், அப்புறம் கொத்தமல்லி கீரையோட ஃப்ளேவர் அதெல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த காய் தான் இந்த கீரை தான் போடணுன்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அது போட்டுக்கலாம். கோதுமை மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம சேர்த்துறது காய், கீரை, முட்டைன்னு சொல்லிட்டு என்ன வேணால் ஹெல்த்தியாக சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லில் வந்துட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.